Analysis of variance. The basic purpose of the analysis of variance is to test the homogeneity of several means. ஸோ அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் எதுக்காக வேண்டி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹோமோஜினிட்டி ஆஃப் செவரல் மீன்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதுவே 1 மார்க்லாம் கேட்கலாம். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னு கேட்டு டு டெஸ்ட் தி வேரியன்ஸு, டு டெஸ்ட் தி டூ வேரியன்ஸு, டு டெஸ்ட் மோர் தேன் டூ வேரியன்ஸ், டு டெஸ்ட் மோர் தேன் டூ மீன்ஸ் அப்படின்னு கேட்டாக்கா நம்ம வந்து ஹெட்டிங்கில் வேரியன்ஸ் இருக்கிறனால வேரியன்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னாக்கா செவரல் மீன்ஸோட ஹோமோஜினிட்டியை டெஸ்ட் பண்ணுறது தான் அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே டூ மீன்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு லார்ஜ் சாம்பிள்லையும் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்துருக்கோம், ஸ்மால் சாம்பிள்லையும் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ மோர் தேன் டூ மீன்ஸ்க்கு தான் நம்ம அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் கான்செப்ட்டுக்கே வர போகிறோம். சரிங்களா? ஓகே. அசம்ஷன் ஃபார் அனோவா டெஸ்ட். அனோவா டெஸ்ட்டுக்கு என்ன அசம்ஷன் அப்படின்னாக்கா அனோவா டெஸ்ட் இஸ் பேஸ்ட் ஆன் தி டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் எஃப். ஸோ எஃப் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கை பேஸ் பண்ணி தான் அனோவா டெஸ்ட் இருக்குது. ஓகே, அதோட வேலிடிட்டி என்ன? ஸோ ஃபார் த வேலிடிட்டி ஆஃப் எஃப் டெஸ்ட் இன் அனோவா த ஃபாலோயிங் அசம்ஷன்ஸ் ஆர் மேட். அனோவா யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எஃப் டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னாக்கா அப்சர்வேஷன்ஸ் ஆர் இண்டிபெண்ட், பேரண்ட் பாப்புலேஷன் ஃப்ரம் விச் அப்சர்வேஷன்ஸ் ஆர் டேக்கன் ஆர் நார்மல். பேரண்ட் பாப்புலேஷன் வந்து நார்மலாக இருக்கணும். வேரியஸ் ட்ரீட்மெண்ட் அண்ட் என்வரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் ஆர் அடிக்டிவ் இன் நேச்சர். அகெயின் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கே வரும். It should be clearly understood that ANOVA technique is not designed to test the equality of several population variants. Rather, its objective is test the equality of several population means or the homogeneity of several independent sample means. So, population parameter several means compare பண்ணுறதுக்கோ இல்லை சாம்பிள்ஸோட செவரல் மீன்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கோ தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னாக்கா அனோவா டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அனோவானாக்கா அனோவா டெக்னிக் இஸ் நவ் ஃப்ரீக்வெண்ட்லி அப்ளைடு இன் டெஸ்டிங் தி லீனியாரிட்டி ஆஃப் தி ஃபிட்டிங் ரிக்ரீஷன் லைன்ஸ் ஆர் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி கார்லேஷன் ரேஷியோ. அதுக்கும் இப்போ அனோவா டெஸ்ட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அனோவா டெஸ்ட்டில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 1 வே கிளாசிஃபிகேஷன், 2 வே கிளாசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ 1 வே கிளாசிஃபிகேஷனுக்கு முன்னாடி அந்த 1 வே கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு ஒரு சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன். Let us suppose that n sample observations of a random variable x are divided into k classes on the basis of the some criteria. இப்போ நான் ஒரு சாம்பிள் எடுக்கிறேன். இந்த சாம்பிளில் உள்ள நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் n. சரிங்களா? அந்த n அப்சர்வேஷனை நான் என்ன பிரிக்கிறேன் அப்படின்னு கேட்டினாக்கா k கிளாஸஸாக பிரிக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு கிளாஸில் எனக்கு வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் n, செகண்ட் கிளாஸில் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் n2, கேத்து கிளாஸில் உள்ள நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்கே அப்படின்னாக்கா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரணும் அப்படின்னு கேட்டினாக்கா அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் சைஸ் உடையாந்துடணும். ஸோ என் n1 n2 எல்லாமே ஈக்குவல் சைஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ n அப்சர்வேஷன் சாம்பிள் n அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. அந்த n அப்சர்வேஷனை நான் கே கிளாஸஸாக பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? கே கிளாஸஸாக பிரிச்சுக்கிறேன். அது எப்படி டிபெண்ட் உங்களுக்கு சம்மே தெரியும். இப்போ டேட்டாஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா அது ஒரு கிரிட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம அந்த கிளாஸஸாக பிரிப்போம். சரிங்களா? அந்த மாதிரி கிளாஸஸாக பிரித்து வச்சுருக்கேன். லெட் த ith கிளாஸ் கன்சிஸ்ட் ஆஃப் NI அப்சர்வேஷன். அப்போ XIJ அப்படிங்கிறது என்னத்தை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இப்போ N1 ஃபஸ்ட்டு கிளாஸில் N1 நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அதில் உள்ள வேல்யூஸ்லாம் நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா X11, X12, X13 and so on, X1N1. அப்போ ஃபர்ஸ்ட் சஃபிக்ஸ் என்னத்தை குறிக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த டேட்டா எல்லாமே ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்குது அப்படின்னு குறிக்குது. செகண்ட் சஃபிக்ஸ் என்னத்தை குறிக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா ஸோ இதில் X11 அப்படிங்கிறது இந்த டேட்டா வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டு, X12ங்கிறது ஃபஸ்ட்டு கிளாஸில் உள்ள செகண்ட் எலமெண்ட்டு, X1N1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கிளாஸில் உள்ள லாஸ்ட் எலமெண்ட்டு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி நான் இதை வந்து கிளாஸ் 1ல் உள்ள நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எடுத்துக்கலாம். அப்போ கிளாஸ் 2ல் உள்ள அப்சர்வேஷன் எப்படி குறிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா X21, X22, X23, and so on. அப்போ செகண்ட் கிளாஸில் நம்ம எத்தனை அப்சர்வேஷன் எடுத்திருக்கோம்? N2 நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எடுத்திருக்கோம். அப்போ X2N2 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ இதுதான் XIJ ஈக்குவல் டு jth மெம்பர் ஆஃப் தி ith கிளாஸ். அதான் அர்த்தம். ஸோ இதில் N1, N2 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு என்ன வந்துடும்? N வந்துடும். ஸோ இந்த N சாம்பிள் அப்சர்வேஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு. இப்போ N கிளாஸஸ் N
சாம்பிள் சைஸை வந்து கே கிளாஸஸாக பிரித்து வச்சுருக்கோம். அந்த கே கிளாஸஸாக பிரித்தது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள டேட்டாஸை எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இது ஒரு டேபிளாக எழுதலாமா? என்கிட்ட எத்தனை கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கே கிளாஸஸ் இருக்குது. கே கிளாஸில் ஃபஸ்ட்டு கிளாஸில் உள்ள அப்சர்வேஷன் எப்படி எழுதிட்டேன்? x11, x12, and so on, x1n. செகண்ட் கிளாஸில் உள்ள நம்பர்ஸ் அப்சர்வேஷன்ஸ் எப்படி எழுதிட்டோம்னாக்கா x21, x22, and so on, x2n2 அப்படின்னு எழுதிட்டோம். சிமிலர்லி கேத்து கிளாஸில் உள்ள நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எப்படி எழுதிட்டோம் அப்படின்னு கேட்டாக்கா xk1, xk2, and so on, xknk அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸில் உள்ள நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா அது t1. அப்போ ஐத்து கிளாஸில் உள்ள எல்லா அப்சர்வேஷன் ஆட் பண்ணோம்னாக்கா ti, கேத்து கிளாஸில் உள்ள எல்லா அப்சர்வேஷன் ஆட் பண்ணோம்னாக்கா tk. ஃபஸ்ட்டு கிளாஸில் மீன் கண்டுபிடிச்சோம்னாக்கா x1 பார், செகண்ட் கிளாஸில் மீன் கண்டுபிடிச்சோம்னா x2 பார், கேத்து கிளாஸில் மீன் கண்டுபிடிச்சோம்னாக்கா xk பார். Such scheme of classification according to a single criterion is called one-way classification and its analysis in variance is known as one-way analysis of variance. இந்த classification நம்ம என்ன சொல்றோம்னாக்கா one-way classification அப்படின்னு சொல்றோம். இந்த one-way classifications analysis variance யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா அதை என்னன்னு சொல்றோம்னாக்கா one-way analysis of variance அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? The total variance in the observations xij can be split into the following components. ஸோ இந்த எல்லா வேரியன்ஸ் xijக்கான வேரியன்ஸ் வந்து எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டினாக்கா the variation between the classes. ஸோ மொத்தம் k கிளாஸஸ் பிரிச்சிருக்கோம்ல, அந்த k கிளாஸஸில் என்ன வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் மீன்ஸ் the variation between classes are the variation due to different basis of classification அப்படின்னு சொல்லலாம். இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா வேரியேஷன் பிட்வீன் கிளாஸஸை வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தி வேரியேஷன் வித்தின் கிளாஸஸ், அப்போ ஒரு கிளாஸில் அப்சர்வேஷன்ஸ் இருக்குனாக்கா எல்லா அப்சர்வேஷன் ஈக்குவலாக இருக்குங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ வித்தின் கிளாஸ்க்குள்ளேயே வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்சர்வேஷன்ஸ்க்கு. ஸோ த வேரியேஷன் வித்தின் கிளாஸஸ் that is inherent variance of the random variable within the observations of a class. அதான் அந்த ரெண்டு விதமான வேரியன்ஸ் இருக்குது. வேரியேஷன் பிட்வீன் கிளாஸஸ் and variation within classes. The main objective of the analysis of variance is to examine if there is significant difference between the class mean in view of the inherent variability with the separate classes. So இந்த k classes பிரிச்சிருக்கோம், இந்த k கிளாஸஸ்க்கு மீன் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸை டெஸ்ட் பண்ணுறது தான் அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸோட மீன். இதில் நான் சில நொட்டேஷன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். st ஸ்கொயர், கேபிட்டல் ST ஸ்கொயர், ஸ்மால் டி ஸ்கொயர் அண்ட் SE ஸ்கொயர், இதெல்லாம் மீனிங் என்ன அப்படின்னு. இதை வந்து நொட்டேஷன்ஸ் புத்தகத்துக்கு புத்தகம் மாறலாம். சரிங்களா? ஸோ அதனால் ST ஸ்கொயரோட மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போனால் தான் அவங்களால எக்ஸாமில் ஆன்சர் பண்ண முடியுமோ ஒழிய, நான் இந்த நொட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேனாக்கா இந்த நொட்டேஷன் தான் உங்களுக்கு இதே மாதிரி ஃபார்மட்டில் தான் எக்ஸாமில் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. சரிங்களா? அதனால் காரணம் எதனால் எதுக்கு திருப்பி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் கொடுத்துட்டு இதுதான் டெக்ஸ்ட் புக் அப்படின்லாம் நமக்கு சொல்லலாம் கிடையாது. சரிங்களா? இப்போ டெக்ஸ்ட் புக் இதுலேருந்து தான் நம்ம கொஸ்டின்ஸ் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா அந்த டெக்ஸ்ட் புக்கில் என்ன நொட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே நொட்டேஷன் நமக்கு எக்ஸாமில் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு சிலபஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, புக்கை இதுதான் டெக்ஸ்ட் புக் அப்படின்லாம் சொல்ல கிடையாது. அப்போ நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நொட்டேஷன்ஸ், இதே நொட்டேஷன்ஸ் எக்ஸாமில் வரணும்னு அவசியம் இல்லை. அப்போ அந்த நொட்டேஷன்ஸோட மீனிங் தெரிஞ்சு போகிறது தான் பெட்டர். எஸ் கேபிட்டல் டி ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னாக்கா டபுள் சம்மேஷன் xij மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் இஸ் நோன் எஸ் டோட்டல் சம் ஸ்கொயர். ஸோ எஸ்டி ஸ்கொயர் வந்து என்னன்னு சொல்கிறோம்னாக்கா டோட்டல் சம் ஸ்கொயர். ஸோ டோட்டல் சம் ஸ்கொயரை வந்து டிஎஸ்எஸ் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம். பின்னாடி வந்து டிஎஸ்எஸ் அப்படின்னாக்கா டோட்டல் சம் ஸ்கொயர். ஓகேங்களா? டோட்டலாக அந்த என் அப்சர்வேஷனுக்கும் மீன் கண்டுபிடிச்சி அந்த மீன் எல்லாத்தையும் டேட்டாஸ் எல்லாத்துலேயும் கிவன் டேட்டாஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணி சம்மேஷன் கண்டுபிடிக்கிறோம். அதான் டோட்டல் சம் ஸ்கொயர். சரிங்களா? இந்த வேரியன்ஸுங்கிறது டோட்டல் என்னால் டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் வேரியன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ என்னால் டிவைட் பண்ணாமல் சொல்கிறதுனால தான் இதை வந்து என்னென்னு சொல்கிறோம்னாக்கா டோட்டல் சம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ரைட். அடுத்து எஸ் ஸ்மால் டி ஸ்கொயர் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சம்மேஷன் ஐ வேரியஸ் ஃப்ரம் 1 to k ni இன்ட்டு xi பார் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர். இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கா ட்ரீட்மெண்ட் சம் ஆஃப் ஸ்கொயர் ஆர் பிட்வீன் கிளாஸ் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆர் ரேஷன் சம் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ எஸ்டி ஸ்கொயருக்கான நொட்டேஷன் வந்து ஆர்எஸ்எஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம், ஆர்எஸ்எஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா பிட்வீன் சம் ஸ்கொயர் அப்படிங்கிறத பிஎஸ்எஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? பிஎஸ்எஸ்ன்னு யூஸ் பண்ணலாம், ஆர்எஸ்எஸ்ன்னு யூஸ் பண்ணலாம்,
இந்த ட்ரீட்மெண்ட் சம் ஸ்கொயரில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ட்ரீன்னு இருக்குங்களா, ஸ்மால் லெட்டர், அதனால தான் இதை வந்து எஸ்டி ஸ்கொயர்னு சொல்கிறோம். இங்கே உள்ள டீங்கிறது டோட்டலை குறிக்குது, டோட்டல் சம் ஸ்கொயர். இங்கே உள்ள ஸ்மால் டீங்கிறது ட்ரீட்மெண்ட் சம் ஸ்கொயர். ஸோ இந்த எஸ்டி ஸ்கொயர் அப்படிங்கிறது டோட்டல் சம் ஸ்கொயர். இங்கே உள்ள எஸ்டி ஸ்கொயருங்கிறது என்னன்னு கேட்டினாக்கா ட்ரீட்மெண்ட் சம் ஸ்கொயர். ஸோ டோட்டல் சம் ஸ்கொயர், ட்ரீட்மெண்ட் சம் ஸ்கொயர். அப்போ டோட்டல் சம் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன, ட்ரீட்மெண்ட் சம் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன தெரிஞ்சு வச்சுட்டோம். சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எஸ்இ ஸ்கொயர். அந்த எஸ்இ ஸ்கொயர் வந்து என்னன்னு சொல்கிறோம்னாக்கா எரர் சம் ஸ்கொயர். சரிங்களா? சம் ஆஃப் ஸ்கொயர் டியூ டு எரர். அந்த சம் ஆஃப் ஸ்கொயர் டியூ டு எரருக்கான ஃபார்முலா என்ன, டபுள் சம்மேஷன் xij மைனஸ் xi பார் த ஹோல் ஸ்கொயர். இதை வேற மாதிரி சொல்கிறாங்கனாக்கா எப்படி எழுதிக்கலாம்னாக்கா சம்மேஷன் ஐ வேரியஸ் ஃப்ரம் 1 to n ni si ஸ்கொயர். si ஸ்கொயர் அப்படிங்கிறது ஐத்து கிளாஸோட வேரியன்ஸ். தட்ஸ் ஆல் கால்டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் டியூ டு எரர். அதனால் இதை வந்து வேற மாதிரி சொல்லனாக்கா என்னன்னு சொன்னாக்கா வித்தின் சம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிக்கலாம். எஸ்எஸ்இ அப்படிங்கிற நோட்டேஷன் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டபிள்யூஎஸ்எஸ் அப்படிங்கிற நோட்டேஷனும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? சம் ஆஃப் ஸ்கொயர் டியூ டு எரர் அப்படிங்கிறனால இதை எஸ்எஸ்இ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து மொத்தம் 3 நோட்டேஷன் யூஸ் பண்ணுறோம். டோட்டல் சம் ஸ்கொயர், ட்ரீட்மெண்ட் சம் ஸ்கொயர், எரர் சம் ஸ்கொயர் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இந்த டோட்டல் சம் ஸ்கொயரை டிஎஸ்எஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் சம் ஸ்கொயரை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பிட்வீன் சம் ஸ்கொயர், சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் கிளாஸ் சம் ஸ்கொயர் அப்படிங்கிறனால பிஎஸ்எஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதை வந்து பிஎஸ்எஸ் அப்படிங்கிற நோட்டேஷன் யூஸ் பண்ணுறான்னு தான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எரர் சம் ஸ்கொயரை வந்து எப்படி வச்சுக்கலாம்னாக்கா எஸ்எஸ்இ அப்படிங்கிற மாரியும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிட்வீன் டோட்டல் சம் ஸ்கொயர், பிட்வீன் சம் ஸ்கொயர், எரர் சம் ஸ்கொயர் அப்படிங்கிற மாரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா வித்தின் கிளாஸ் சம் ஸ்கொயர், WSS வித்தின் கிளாஸ் சம் ஸ்கொயர். இந்த மாதிரி நொட்டேஷன்ஸ் புத்தகத்துக்கு புத்தகங்கள் மாறுபடலாம். நம்ம வந்து இதை நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கலாம், எஸ் கேபிட்டல் டி ஸ்கொயர், எஸ் ஸ்மால் டி ஸ்கொயர், எஸ் ஸ்மால் இ ஸ்கொயர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த டோட்டல் சம் ஸ்கொயர், ட்ரீட்மெண்ட் சம் ஸ்கொயர், எரர் சம் ஸ்கொயருக்குலாம் ரிலேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரிலேஷன் இருக்கு. த டோட்டல் சம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ட்ரீட்மெண்ட் சம் ஸ்கொயர் பிளஸ் எரர் சம் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ வேற ஒரு நேம் சொல்லணும் அப்படின்னாக்கா டோட்டல் சம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிட்வீன் கிளாஸ் சம் ஸ்கொயர் பிளஸ் வித்தின் கிளாஸ் சம் ஸ்கொயர். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். சரிங்களா? அடுத்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் சம் ஸ்கொயருக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா டோட்டல் சம் ஸ்கொயரில் டோட்டலாக எத்தனை அப்சர்வேஷன் இருக்குது, கிளாஸ் அந்த சாம்பிள் உள்ள எல்லா அப்சர்வேஷன், சாம்பிள் எத்தனை அப்சர்வேஷன் இருக்குது, என்ன அப்சர்வேஷன் இருக்குது, அதில் ஒன்று மைனஸ் பண்ணுங்க. அதான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் டோட்டல் சம் ஸ்கொயர். அடுத்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் பிட்வீன் கிளாஸ் சம் ஸ்கொயர், தட் மீன்ஸ் ட்ரீட்மெண்ட் சம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிக்கலாமா? ஸோ எத்தனை ட்ரீட்மெண்ட் நமக்கு இருக்குது அப்படின்னாக்கா எத்தனை கிளாஸஸ் பிரிச்சு வச்சிருக்கோம், டோட்டலாக கே கிளாஸஸ் பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா K-1. ஸோ இந்த டிகிரி இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. டோட்டல் சம் ஸ்கொயருக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இல்லை, டோட்டலாக n சாம்பிள்ஸ் இருக்குது, அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் N-1. கிளாஸ் சம் ஸ்கொயர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் கிளாஸ் சம் ஸ்கொயர் அப்படின்னாக்கா எத்தனை கிளாஸஸ் இருக்குது, K கிளாஸஸ் இருக்குது, அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் K-1. ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வித்தின் கிளாஸ் சம் ஸ்கொயர், அப்போ எரர் சம் ஸ்கொயர். இப்போ எரர் சம் ஸ்கொயர் அப்படின்னு வேணும்னாக்கா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண வேண்டியதான். ஸோ N-லேருந்து கேவை மைனஸ் பண்ணிருந்தேன். கேங்கிறது என்னன்னு கேட்டினாக்கா நம்பர் ஆஃப் கிளாஸஸ், டோட்டல் N-லேருந்து நம்பர் ஆஃப் கிளாஸஸை மைனஸ் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு என்ன கிடச்சுன்னு கேட்டிங்கனாக்கா எரர் சம் ஸ்கொயர் கிடச்சிடும். ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், அப்போ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் கிளாஸ் சம் ஸ்கொயரையும் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் ட்ரீட்மெண்ட் சம் ஸ்கொயரையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படியே வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் டோட்டல் சம் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ஸோ K-1 ப்ளஸ் N-K ஆட் பண்ணோம்னாக்கா கே கேன்சல் ஆகி நமக்கு என்ன வந்துருதுன்னு கேட்டிங்கனாக்கா N-1 வந்துருச்சு. ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் டோட்டல் சம் ஸ்கொயர் வரணும். அதை பார்த்துக்குங்க, ரிலேஷன் எழுதியாச்சு. மீன் சம் ஆஃப் ஸ்கொயர் டியூ டு ட்ரீட்மெண்ட். மீன் சம் ஆஃப் ஸ்கொயர் டியூ டு ட்ரீட்மெண்ட்னா ட்ரீட்மெண்ட் சம் ஆஃப் ஸ்கொயர் அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தால் நம்ம டிவைட் பண்ணணும். சரிங்களா? ட்ரீட்மெண்ட் சம் ஆஃப் ஸ்கொயர் வந்து ST ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம், அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் K-1. ட்ரீட்மெண்ட் சம் ஆஃப் ஸ்கொயர் அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எல்லாம் டிவைட் பண்ணும் பொழுது கிடைக்கிற டேர்ம் தான் நம்ம மீன் சம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து ஸ்மால் லெட்டர் போட்டு ஸ்மால் ST ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு இந்த லெட்டர் யூஸ் பண்ணுறான்னு சொல்லிக்கலாம், MBSS அப்படின்னாக்கா மீன் சம் ஸ்கொயர் பிட்வீன் கிளாஸஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? MBSS அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அடுத்து மீன் சம் ஸ்கொயர் டியூ டு எரர் அப்படிங்கிறத சம் ஆஃப் ஸ்கொயர் டியூ டு எரரை வந்து அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தால் டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிறதா மீன் சம் ஆஃப் ஸ்கொயர் டியூ டு எரர். அதை வந்து ஸ்மால் லெட்டரில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மால் SE ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை லெட்டர்ஸில் கொடுக்குறாந்தாக்கா எப்படி சொல்லிக்கலாம்னாக்கா மீன் சம் ஸ்கொயர் டியூ டு எரர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா?
இப்போ நம்ம டெஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ திருப்பி ஒன்ஸ் அகைன் சொல்லிடுறேன். எக்ஸாமில் இந்த ஸ்மால் எஸ்டி ஸ்கொயர் ஸ்மால் எஸ்சி ஸ்கொயர் நொட்டேஷன் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் நொட்டேஷன்ஸு மாறலாம். அதனால் அதோட மீனிங் என்ன அப்படின்னு தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அப்போ தான் எக்ஸாமில் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். எரர் மீன் சம் ஸ்கொயர் provides an unbiased estimate of error variance sigma square A. So what is H naught? H naughtங்கிறது mu1 equal to mu2 on so on that is equal to mu k. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டினாக்கா மீன் சம் ஸ்கொயர் டியூ டு ட்ரீட்மெண்ட் த ஹோல் டிவைடட் பை மீன் சம் ஸ்கொயர் டியூ டு எரர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனாக்கா வேறு லெட்டர்ஸ் எழுதுறாந்தாக்கா MBSS மீன் சம் ஸ்கொயர் பிட்வீன் கிளாஸஸ். சரிங்களா? மீன் சம் ஸ்கொயர் டியூ டு எரரை வந்து மீன் சம் ஸ்கொயர் MSSE அப்படிங்கிற மாதிரி எழுதுறாந்தாலும் எழுதிக்கலாம். இல்லை நம்ம இதுக்கான ஒரிஜினல் லெட்டர்ஸை யூஸ் பண்ணி கேபிட்டல் ST ஸ்கொயர் த ஹோல் டிவைடட் பை அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ கேபிட்டல் ST ஸ்கொயர் நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா K-1 சொல்லியிருக்கோம். ஸோ பை K-1 த ஹோல் டிவைடட் பை கேபிட்டல் SE ஸ்கொயர் த ஹோல் டிவைடட் பை அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னன்னு சொல்லியிருக்கோம்னாக்கா N-K அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்மெட்டில் எழுதுறாந்தாலும் எழுதிக்கலாம். ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு இப்படி கேட்கலாம், இல்லை இந்த ஃபார்மெட்டில் கேட்கலாம், இல்லை இதுக்கான கேட்கலாம். அப்படி இல்லைனாக்கா ST ஸ்கொயர் அதை அப்ரிவேஷன் நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கான டபுள் சமேஷன் சிங்கிள் சமேஷன்லாம் போட்டு வேல்யூ சொல்லியிருக்கோம் இல்லையா, அதையே கொடுத்து கூட டெஸ்ட் ஸ்டாட்டிக் டிஃபைன் பண்ணலாம். அதனால தான் நொட்டேஷனோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு படித்தாதான் உங்களால் எக்ஸாமில் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ F follows F distribution with degrees of freedom values are K-1, N-K. That is F follows F distribution with parameters K-1, N-K. அது ரெண்டும் இங்கே parameter வந்து degrees of freedom தான் parameter. ANOVA table for one-way classification data. இப்போ தான் ஒன்-வே கிளாசிஃபிகேஷனுக்கு என்னென்ன டெஸ்ட் ஸ்டாட்டிக் சொல்லியாச்சு, அதோட அதுக்கு அதில் டிஃபைன் பண்ணுற எல்லா நொட்டேஷன்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ANOVA டேபிள் வரப்போகிறோம். சரிங்களா? சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன் என்ன ஹெட்டிங்னாக்கா சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸு, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸு, அதுக்கான டெஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக். ஓகேங்களா? என்னென்ன டைப் ஆஃப் வேரியன்ஸ் இருக்குது? ட்ரீட்மெண்ட் பிட்வீன் கிளாஸஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் வேரியன்ஸ் பிட்வீன் கிளாஸஸ் இருக்குது. அப்புறம் வித்தின் கிளாஸஸ் இருக்குது. வித்தின் கிளாஸஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா எரர்னு சொல்கிறோம். பிட்வீன் கிளாஸஸில் உள்ள சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கா ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் ட்ரீட்மெண்ட் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்க்கான லெட்டர்ஸ் வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எரர் சம் ஆஃப் ஸ்கொயரை நம்ம வந்து SE ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். இதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் K-1 எல்லாமே இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணதை இந்த சிம்பிளாக நான் டேபிளில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இல்லை அப்படின்னாக்கா டேரெக்டாக நான் அந்த டேபிளை கூட எழுதிட்டு போயிருந்துருக்கலாம். இந்த டேபிளை எழுதுறதுக்கு முன்னாடி இந்த டேபிளில் என்னென்ன நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த எல்லா நொட்டேஷன்ஸ்க்கும் நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து முடிச்சிட்டேன். இஃப் மீன் சம் ஸ்கொயர் பிட்வீன் கிளாஸஸ் இஸ் லெஸ் தென் மீன் சம் ஸ்கொயர் ஆஃப் எரர், தட் இஸ் small st square is less than small sc square, then there is no need to calculate capital F. இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம் பொழுது இந்த மீன்ஸ் சம் ஸ்கொயர் பிட்வீன் கிளாஸஸும் மீன் சம் ஸ்கொயர் ஆஃப் எரரையும் கால்குலேட் பண்ணுறோம். இதோட வேல்யூ வந்து இதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த எஃப் ஸ்டாட்டிக் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. டேரெக்டாக என்ன சொல்லிடலாம், அண்ட் H நாட் ஈக்குவாலிட்டி ஆஃப் மீன் மே பி ரிகார்டட் ஆஸ் ட்ரூ. ஸோ ஹைபாத்திசிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்போ MBSS வேல்யூ வந்து MSSE வேல்யூவோட கம்மியாக இருந்துச்சுன்னா. த வேரியன்ஸ் ரேஷியோ எஸ் ஷுட் பி கால்குலேட்டட் ஒன்லி. அது எப்போ தான் இப்போ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ST ஸ்கொயர் வேல்யூஸ் கிரேட்டர் தென் SE ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும்பொழுது மட்டும்தான் அந்த வேரியன்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? F remains unaffected by the change of origin as well as change of scale. நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் டிஃபரன்ஸை CD அப்படிங்கிற நோட்டேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் 1 மார்க்கில் கேட்கலாம். இந்த கிரிட்டிக்கல் டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி டூ ட்ரீட்மெண்ட்ஸ் மீன்ஸ் சே XI அண்ட் XI பார் அண்ட் XJ பார். ஸோ ரெண்டு மீன் எடுத்துக்கிறோம். ஒரு மீன் வந்து XI பார், அனதர் மீன் வந்து XJ பார். இது ரெண்டுக்கும் இடையில உள்ள கிரிட்டிக்கல் டிஃபரன்ஸுங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? அட் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபா இஸ் கிவன் பை
level of significance alphaவில் critical difference between xi bar and xj bar அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா critical difference between xi bar minus xj bar is equal to t value with n minus k degrees of freedom at level of significance alpha by 2 into SE into square root of 1 by n1 plus 1 by nj. இங்கே SE அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்மால் லெட்டரா கேபிட்டல் லெட்டர்லான்னு குழப்பம் வந்திருக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு தான் தெளிவாகவே எழுதி கொடுத்துட்டேன். ஸோ டி n minus k of alpha by 2 into square root of மீன் சம் ஸ்கொயர் இன்ட்டு 1 by ni plus 1 by nj. அப்போ மீன் சம் ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்ம இங்கே கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுறோமா ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்துக்கும். ஸோ மீன் சம் ஸ்கொயர் அப்படிங்கிறது இங்கே ஸ்மால் லெட்டர் தான். ஸோ ஸ்மால் SE ஸ்கொயர் தான். ஸ்மால் SE ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தோம்னாக்கா நமக்கு ரூட்டுக்குள்ளே வெளியில் என்ன வந்துடும் கேட்டாக்கா ஸ்மால் எஸ்சி ஒடியாந்துடும் சரிங்களா. ஸோ இல்லை ஸ்மால் எஸ்சி இப்போ இதை எக்ஸாமில் கேட்கும் பொழுது ஸ்மால் எஸ்சி அப்படிங்கிற நோட்டேஷன் யூஸ் பண்ணி கொடுக்கலாம், இல்லை கேபிட்டல் எஸ்சி அப்படிங்கிற நோட்டேஷன் யூஸ் பண்ணி கொடுக்கலாம், இல்லைனாக்கா கேபிட்டல் எஸ்சிக்கான ஃபார்முலா என்ன அதையே கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ வாட் இஸ் தி கிரிட்டிக்கல் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ மீன்ஸ் அப்படின்னாக்கா இதுதான் ஃபார்முலா. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டி n minus k ஆஃப் ஆல்ஃபா பை 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மீன் சம் ஸ்கொயர் ஆஃப் எரர் இன்ட்டு 1 by ni plus 1 by nj. இதில் வந்து நம்ம கிளாஸில் உள்ள கிளாஸ் வேல்யூ ஈக்குவல் லெங்க்தாக இருந்துனாக்கா இது எப்படி மாறிக்கும். இஃப் ni is equal to nj அப்படின்னு வந்துச்சுனாக்கா இதை ஃபார்முலா எப்படி மாறிக்கும். இஃப் ni is equal to nj critical difference between xi and xj is equal to tn minus k of alpha by 2 நம்ம வந்து 1 by ni plus 1 by ni அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஸோ 1 by ni njக்கு பதிலாக ni யூஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான். ni plus ni அப்படின்னாக்கா 2 by ni வந்துருங்களா. ஸோ அதனால் அந்த ரெண்டு டினாமினேட்டர்ஸில் உள்ள ரெண்டுக்கும் ஈக்குவல் கொடுத்துட்டோம்னாக்கா 2 by ni அப்படின்னு வந்துடும். இப்போ சாம்பிளோட சைஸு ஈக்குவலாக இருக்கிறப்ப இப்போ இந்த அனோவா டெஸ்ட்டுக்கு இதில் எல்லாமே மீன் சம் ஸ்கொயர் எல்லாமே கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. இதை விட கொஞ்சம் ஷார்ட்கட் மெத்தட் இருக்கா இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிக் வேல்யூ எஃப் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக செய்யலாமா அப்படின்னாக்கா ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. அதான் ஆல்டர்னேட் ஃபார் காம்படிஷன் வேரியஸ் ஆஃப் சம் ஸ்கொயர்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் கிளாஸஸ்ஸு வித்தின் கிளாஸஸ்ஸு அப்படிங்கிற மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் வேறு லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக சம்ம செய்யணும் அப்படின்னாக்கா இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மெட்லையும் எக்ஸாம்பிள் தாராளமாக கேட்கலாம். ஃபஸ்ட்டு கிராண்ட் டோட்டலுக்கு வந்து டபுள் சம்மேஷன் எக்ஸ் எல்லா n அப்சர்வேஷன்ஸையும் நம்ம ஆட் பண்ணணுமா, அதான் கிராண்ட் டோட்டல் தட் இஸ் ஈக்குவல் டு ஜி டபுள் சம்மேஷன் அப்படி வந்துடும். ஓகே, அடுத்து கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று டிஃபைன் பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் கரெக்ஷன் ஃபேக்டர்? ஜி ஸ்கொயர் டிவைடட் பை என் ஸ்கொயர். அந்த கிராண்ட் டோட்டலை வந்து என் ஸ்கொயரில் கிராண்ட் டோட்டலை ஸ்கொயர் பண்ணிட்டு நம்ம வந்து என் ஸ்கொயரில் டிவைட் பண்ணிடணும். அதுதான் நமக்கு என்னென்னு சொல்கிறோம்னாக்கா கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ரா சம் ஆஃப் ஸ்கொயர், அதுக்கான அப்ரிவேஷன் வந்து ஆர்எஸ்எஸ். அது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? டபுள் சம்மேஷன் எக்ஸ்ஐஜி ஸ்கொயர். அந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ டோட்டல் எஸ்எஸ் டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த ஆர்எஸ்எஸ்லேருந்து இந்த சிஎஃப்பை கரெக்ஷன் ஃபேக்டர் மைனஸ் பண்ணால் கிடைக்கிறதா டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர். டிஐ அப்படிங்கிறது எதை டிஃபைன் பண்ணியிருக்கோம்? டிஐ தட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஜே வேரியஸ் ஃப்ரம் 1 to n எக்ஸ்ஐஜே சம் ஆஃப் அப்சர்வேஷன் இன் ஐத்து கிளாஸில் உள்ள எல்லா வேல்யூயும் ஆட் பண்ணுறோம், அதுதான் டிஐ அப்படிங்கிறது. பிட்வீன் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் அவங்க என்னன்னு சொன்னோம்? எஸ்டி கேபிட்டல் லெட்டரில் எஸ்டி ஸ்கொயர்னு சொன்னோமா, அதுக்கான ஃபார்முலா வந்து சம்மேஷன் ஐ வேரியஸ் ஃப்ரம் 1 to k டிஐ ஸ்கொயர் பை என்ஐ மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர். வித்தின் கிளாஸ் சம் ஸ்கொயரை நம்ம கேபிட்டல் லெட்டரில் எஸ்சி ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். அது எப்படி கண்டுபிடிக்கலனாக்கா டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்லேருந்து பிட்வீன் கிளாஸ் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு, சரிங்களா. ஸோ இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம டெஸ்ட் ஸ்டாட்டிக் வேல்யூ போய்க்கலாம், சரிங்களா. ஸோ இந்த டோட்டல் சம் ஸ்கொயர் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது அனதர் மெத்தடில் அந்த கால்குலேஷன்ஸ் அனோவா டெஸ்ட் கால்குலேஷன் செய்கிறதுக்கான அனதர் மெத்தட் இது. தட்ஸ் ஆல். அடுத்து 2-way கிளாசிஃபைடு டேட்டா. இப்போ நம்ம வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் தான் கொடுத்தோம், டேட்டாவுக்கு ஒரு கிளாசிஃபிகேஷன் கொடுத்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டினாக்கா 2 கிளாசிஃபிகேஷன் கொடுக்க போகிறோம். அப்போ 2 கிளாசிஃபிகேஷன் கொடுக்கும் பொழுது நமக்கு ஆஸ் யூஷுவல் பைவேரியட் மாஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, பைவேரியட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கோம். அதே பைவேரியட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மாதிரியே இருக்கும். x11 and so on, x1h x21 and x22 x2 and so on x2h. அங்கெல்லாம் இதில் உள்ளது ப்ராபபிலிட்டிஸாக இருக்கும். இங்கே ப்ராபபிலிட்டிஸாக இல்லாமல் ஜஸ்ட்டு
டேட்டாஸ் நம்பர்ஸாக இருக்கும். தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் அந்த ரோ டோட்டல்ஸ் ஆட் பண்ணிக்கங்க. இந்த ரோ டோட்டல்ஸ் ஆட் பண்ணோம்னாக்கா R1, R2, RI, RK அந்த ரோ டோட்டலோட மீன் x1 டாட், x2 டாட், xk டாட், x1 டாட் பார், x2 டாட் பார், xi டாட் பார், xk டாட் பார்னாக்கா அந்த ரோ அப்சர்வேஷனோட மீன். காலம் அப்சர்வேஷனோட மீன். ஏன்னா அங்கே வந்து காலம் அப்சர்வேஷன் நம்ம கன்சிடர் கிடையாது. எதுனாக்கா உண்மையில் சரிங்களா, கிளாஸஸ் வந்து நம்ம ரோ வைஸ் தான் எழுதியிருப்போம். இங்கே வந்து ரோ வைஸும் கிளாஸஸ் கன்சிடர் பண்ணுறோம், காலம் வைஸும். அதான் 2 வே அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் சரிங்களா. பை வேரியட்டுங்கிறதுனால நம்ம இங்கே இந்த காலம் டோட்டலும் கண்டுபிடிச்சாகணும், அந்த காலம் டோட்டலுக்கு மீனும் கண்டுபிடிச்சாகணும். ஸோ காலம் டோட்டலோட மீனை வந்து எப்படி டினோட் பண்ணுறோம்னாக்கா எக்ஸ் டாட் 1 பார், எக்ஸ் டாட் 2 பார். ஸோ இப்போ பை வேரியட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படியே மனசில் வச்சிங்கனாக்கா அப்படியே இது ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சு போயிடும். இதுக்கான கரெக்ஷன் ஃபேக்டர் என்ன? ஸோ சிஎஃப் ஈக்குவல் டு g square by n. st square is equal to double summation xij square minus g square by n. And ssa st square s small t square வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம்னாக்கா ssa அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ssa வந்து r1 square plus r2 square and so on rk square divided by h minus cf. அடுத்து ரெண்டு கிளாசிஃபிகேஷன் கொண்டதுனால ஃபஸ்ட்டு ssa பார்த்தாச்சு. அடுத்து இன்னொன்று வந்து ssb. ஸோ எஸ்எஸ்பி வேணும் அப்படின்னாக்கா C1 ஸ்கொயர் ப்ளஸ் காலம்ஸ் பூரா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி கேவால் டிவைட் பண்ணுறது. ஸோ மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர். எஸ்எஸ்இ வேல்யூ நான் டிஃபைன் பண்ணியிருக்கோம்னாக்கா எஸ்டி ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்மால் டி ஸ்கொயர் மைனஸ் எஸ்வி ஸ்கொயர். இது நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம் இது எல்லாமே சரிங்களா. எஸ்டி ஸ்கொயர், எஸ் ஸ்மால் டி ஸ்கொயர், எஸ் ஸ்மால் வி ஸ்கொயர் எல்லாமே டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த டிஃபைன் பண்ணிட்டுனாக்கா உங்களுக்கு எஸ்எஸ்சி ஒடியாந்துடும். இப்போ டேபிள் அனாவா டேபிள் 2 டேபிள் எப்படி ஒடியாந்துடும் அப்படின்னாக்கா அடுத்து நமக்கு ரெண்டு ஃபேக்டர் இருக்கும். ஸோ ஃபேக்டர் ஏ, ஃபேக்டர் பி, அப்புறம் எரரு, டோட்டல். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸில் எத்தனை சம் ஆஃப் ஸ்கொயர் இருக்குது? ஏக்கு ஃபேக்டர் ஏவுக்கு சம் ஆஃப் ஸ்கொயர், ஃபேக்டர் பிக்கு சம் ஆஃப் ஸ்கொயர், அப்புறம் எரர் சம் ஆஃப் ஸ்கொயர், டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர். மொத்தம் எத்தனை சம் ஆஃப் ஸ்கொயர் வந்துடும் கேட்டிங்கனாக்கா 4 சம் ஆஃப் ஸ்கொயர் வந்துடும். ஃபேக்டர் ஏவுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா K-1. ஏன்னா ஃபேக்டர் ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை ரோ வந்திருக்கு அதான் ஃபேக்டர் ஏ. ஸோ அதுக்கு நான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் K-1. ஃபேக்டர் பிக்கு எத்தனை காலம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹச் காலம்ஸ் இருக்குங்களா, அப்போ அதுக்கான டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் H-1. ஸோ மெயின் சம் ஆஃப் ஸ்கொயர் யூஸ் பண்ணாக்கா ஃபேக்டர் ஏவுக்கு மெயின் சம் ஆஃப் ஸ்கொயர்னாக்கா ஃபேக்டர் ஏவோட சம் ஆஃப் ஸ்கொயரை அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தோட டிவைட் பண்ணணும். ஃபேக்டர் பியோட சம் ஆஃப் ஸ்கொயர்ஸை அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தோட டிவைட் பண்ணணும். எஸ்எஸ்சிக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னன்னு கேட்டினாக்கா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிறதா எஸ்எஸ்சியோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்போ அதுக்கான மீன் சம் ஸ்கொயர்னாக்கா எஸ்எஸ்சி வேல்யூவை அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தோட டிவைட் பண்ணாமல் கிடைக்கிறதா அதோட மீன் சம் ஸ்கொயர். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நமக்கு என்ன வரும்னு கேட்டினாக்கா HK-1. வேரியேஷன் ரேஷியோ எஃப் ஸ்டாட்டிக் எப்படி யூஸ் பண்ணுறோம்னாக்கா ஃபேக்டர் ஏவுக்கு எஃப் எப்படி யூஸ் பண்ணுறோம் MSSA by MSSE. அப்போ MSSA by MSSE அப்படின்னாக்கா ஃபாலோஸ் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வித் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். MSSAவுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா K-1 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ MSSEக்கு நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா K-1 இன்ட்டு H-1 இருக்குது சரிங்களா. ஸோ அதை செகண்டாக போச்சுக்கணும். அடுத்து ஃபேக்டர் பிக்கு எஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் MSSB by MSSE. அதோட நியூமரேட்டோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் H-1, டினாமினேட்டோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து K-1 இன்ட்டு H-1. இதுக்கு கரெக்ஷன் ஃபேக்டர் டிஃபரன்ஸ், கிரிட்டிக்கல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்? இதில் ரோ மீன்ஸ்க்கும் கிரிட்டிக்கல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம், காலம் மீன்ஸ்க்கும் கிரிட்டிக்கல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ வாட் இஸ் critical difference for row means? So critical difference for row means is obtained by the formula T distribution. அதோட degrees of freedom n-1 into K-1 level of signification alpha by 2 into square root of 2 MSSE that divided by H. அடுத்து critical difference for column means again T distribution with the degrees of freedom H-1 into K-1 of alpha by 2 into square root of 2 into MSSE divided by K.